அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய கேரளா லாட்டரி கேமிங். அந்த கேமிங்கான வின்னிங் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். நேற்றும் கொடுத்துருந்தோம். நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வின்னிங் நம்பர் வந்திருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே டைரெக்டாக போய்டும். நேற்றைய பொறுத்தவரைக்கும் வின்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 769, 524, 524 தான் 3 டிஜிட் வின்னிங்கு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 5 2 கொடுத்துருந்தோம், 4 கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன ஒன்று, ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பி போர்ட்லேயே 4 கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு சின்ன கெஸ்ஸிங் பண்ணியிருந்தாலே போதும், நேற்று ஒரு பெரிய வின்னிங் எடுத்திருக்க முடியும். தொடர்ந்து இந்த மாதத்திலே நம்ம 3வது வெற்றியாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆனாலும் நம்மளை சரியாக வாட்ச் பண்ணுறதில்ல, வியூஸ் வரதில்ல. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு சில நேரங்களில் தவறுதலாக மாறின ஒன்றுமே எல்லாருமே கைண்டிக்கிட்டு ஓடிடுறீங்க. அந்த அடிப்படையில் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ரிசல்ட் வருதுன்னு தாவ முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்க்காத நேரங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பயணம் தரக்கூடிய சேனலாக இருப்பேன். அந்த அடிப்படையில் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க தொடர்ந்து ரிசல்ட்டை பார்ப்போம். இன்றைக்கு என்ன ரிசல்ட்டில் இடம்பெற போகுது, புதிய மாதம் தொடங்கிச்சு, என்ன ரிசல்ட்டெல்லாம் இடம்பெற போகுதுன்னு பார்ப்போம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போய்டும். இன்றைய பொறுத்தவரை நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் என்ன இடம்பெற போகுதுன்னு பார்க்கலாம். ஏபிசியில் நம்ம இன்னைக்கு என்னென்னு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பு அமையுமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 452 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 5க்கு அப்புறம் ஒரு 2க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படியே தொடருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 822ன்னு தொடரலாம், இல்லை 892 அப்படின்னு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 892 அப்படின்னு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 822 அப்படின்னு தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது 2க்கான வாய்ப்பு இங்கே அமையுமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் 2 ஏ போர்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 1க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த 1க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 451 இல்லது 91 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 1க்கான வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 93 அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 893 புரியுதுங்களா, 893 ஏன் 3 எடுக்காமல் நான் தவறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போது 893, அப்போது இன்னொரு 3க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 3 முன்னாடி போயிருந்தால் நிச்சயமாக 893ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது ஒரு 3க்கான வாய்ப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 723ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, 723. நான் இதுக்காக தான் ஏ போர்டில் B3 சந்தேகமாக வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3 எனக்கு ஸ்ட்ராங்காக படுது. ஏன்னா 2723 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, அப்போது 23க்கான வாய்ப்பு இருக்குது, 53க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 553 புரியுதுங்களா, 553. அப்போது 553 அப்படின்ற ஒரு எண்ணா 23ன்னு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 3க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 9க்கான வாய்ப்பு இருக்குன்னா 29 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 5959 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 9க்கான ஒரு வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரை என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரை 7க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 7க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 427 அப்படின்ற தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 7க்கான வாய்ப்பு சி போர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டுமே அதான் ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது சி போர்டில் ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த 0க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40ன்னு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 90 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, இப்போது 90ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 840 அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, 4080 முன்னாடி வந்துச்சு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா
240 அப்போ 240 அப்போது ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 4க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். இதையும் உங்கள் சஜஷனில் வச்சுங்க. இங்கே 3 இங்கே 4 புரியுதுங்களா? இது உறுதிபூர்வமாக இன்னும் என்னால் எப்படின்னு சொல்ல முடியல. ஆனாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளை மீறி வர்றது தான் இந்த கெஸ்ஸிங் எண்கள். அந்த அடிப்படையில் எனக்கு தோன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ 3 இங்கே 4 புரியுதுங்களா? இது எதுக்கும் உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. மற்றபடி இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட். ஒரு மாற்றத்துக்கான எண் 094,439 இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. ஆல் போர்டில் 3 கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் ஒரு 3க்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 4க்கான வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன். 3க்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எண். பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.